many people dancing so gracefully. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறது இப்படி ஒரு அற்புதமான காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது. And I want to specially add that it is so rare these days that you see grown people enjoying themselves dancing freely in such a large group. So I congratulate you once again for coming together and celebrating your culture. சிறு பிள்ளைகள் ஆடி பார்த்திருக்கின்றேன். ஆனால் வயதானவர்கள் கூட தங்களை சிறு பிள்ளைகளாக நினைத்துக் கொண்டு இங்கு ஆடுவதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய பண்பாட்டை நான் ரொம்பவும் மதிக்கின்றேன். Now coming to the official part. So this was your official record attempt for the largest Tamilian folk dance. Now we had set a minimum requirement of 500, but I have not given the result yet. There are a lot of criteria that you had to fulfill, not just the number. All of you had to dance for a minimum of 5 minutes. இப்போ நான் முடிவா ஒரு அபிஷியலா என்னங்கிறத சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். உலகத்தில் இது வரைக்கும் 500 பேர் தான் இப்படி கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்பாட்டு கலையை நடத்தி நான் பார்த்திருக்கேன். இவ்வளவு பேர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அத்தனை பேருக்குமே நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். The dance also had to be of a professional world level standard, which it is. You all have danced in almost perfect sync. I don't think there are any disqualifications. உங்களுடைய நடனம் என்பது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. எந்த விதமான சிறு குறையும் இல்லாமல் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறீர்கள். குங்குமண்டலமே விலோக்கோலம் பூண்டுள்ள இந்நேரத்தில் என் மகளிருக்கு இங்குள்ள அனைவரும் தங்கள் கையொலி எழுப்பி கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்துங்கள். முதலில் இங்கு வள்ளியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. So the final count is going to take some time, but you all have crossed the minimum requirement and you have cleared all the guidelines, which means you have set a new Guinness World Record title for the largest Tamilian folk dance. Congratulations to all of you. Wonderfully organized. எவ்வளவு பேர் ஆடினீர்கள் என்ற எண்ணிக்கை மொத்தமாக கணக்கிடுவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும். ஆனால் இருந்தாலும் கூட எவ்வளவு தேவையோ அதை தாண்டி இருந்த ரெக்கார்டை நீங்கள் பிரேக் செய்து விட்டீர்கள். And this is, I must say, one of the most beautiful records that I have seen. Now, this makes you officially amazing, and to make it better, I would now like to call for the certificate on stage. நீங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்பது ஒரு புறம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாதனையை
எங்குமே நானே பார்த்தது கிடையாது. இப்போது நீங்கள் சாதனை நிகழ்த்தி விட்டீர்கள். அதற்கான அங்கீகாரத்தை இப்போது நான் அளிக்க இருக்கின்றேன். எல்லா குழு ஆசிரியர்களும் மேலே வருவோம். குழு ஆசிரியர்கள் மேலே வருவோம். இரு மொல்ல போலாரு மாடா நில்றா வந்து கம்பெனி ஸ்டேஷனே உட்கார் நிறைய டேபிள் இருக்குது இதில். வள்ளிக்குமியின் முன்னேற்ற பாதை 2009க்கு முன் வள்ளிக்கும்மி நடனமானது ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்டு வந்த நிலையில் பெண்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியை அறிந்த திரு KKC பாலு அவர்கள் வள்ளிக்கும்மி ஆட விரும்பும் பெண்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பிப்ரவரி 2009 நடந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கருப்பத்தம்பட்டி மாநாட்டில் மேடையேற்றினார். அதன் பின் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பெண்களின் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகள் குறைந்து நன்மை ஏற்படுத்துவதோடு சமூக வாழ்க்கை, ஒற்றுமை, அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் மனமகிழ்ச்சி தருவதாகவும் நம்பப்படுகிற நிலையில் பல நேர்மறையான பதில்கள் மற்றும் கருத்துக்களால் ஊக்கம் பெற்று திரு KKC அவர்கள் சுமார் 40 ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் மற்றும் கடின உழைப்புடன் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பயிற்சி வகுப்புகள் தீவிரமாக நடத்தப்பட்டு இன்று சாதனை புரிந்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது. மொத்தத்தில் இன்று வள்ளிக்கும்மியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டுவது எளிது. ஆனால் 16,000 பெண்கள் ஒரே மாதிரியாக உடையுடுத்தி ஒரே இடத்தில் கூடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான நிகழ்வு அல்ல. பள்ளி, கல்லூரி மாணவிகள், தாய்மார்கள் என அனைவருக்கும் தேவையானவர்களை வழங்கி மிக முக்கியம் அவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கொங்கு கலைக்குழுப்படை மற்றும் தீரன்படை இளைஞர்கள் சீருடை அணிந்து திரு KKC ஐயா அவர்களுடன் முழு
ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. மாலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்குங்க. ஸ்டேஜ் மேல டான்ஸ் ஆடுங்க. ஸ்டேஜ் சீக்கிரம் இறங்க. இன்னும் 16,000 பேர் பாடல்கள் பாக்கி இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வீடு போய் சேரணும். கொஞ்சம் எல்லாம் கீழே இறங்குங்க ப்ளீஸ். ரகு, அருள் எங்க இருந்தாலும் ஒரு பேருந்துக்கு வருமாறு கேட்டுக்கப்படுங்க. அவங்க 2 மணி நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரூரை சேர்ந்த ரகு எங்க இருந்தாலும் அவருடைய பேருந்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேடையில் இருக்கும் சொந்தங்கள் தயவு செய்து கீழே இறங்கி வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி தொடர்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் இருக்கும் சொந்தங்கள் தயவு செய்து கீழே இறங்கி வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி தொடர்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள். லைன்ல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. லைன்ல வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க. வள்ளிக்கும்மி அரங்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள். உள்ள வந்து தண்ணி இல்லாம இருக்கு. உள்ள அரங்குக்குள்ள தண்ணி இல்லாம இருக்கு. அதனால வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்து உள்ள கொடுங்க. நம்ம எல்லாம் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்குங்க. கீழே இறங்க. இதுக்கு மேல அப்புறம் எல்லாரும் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பெண்கள்லாம் வீட்டுக்கு போகணும். கோஆபரேட் பண்ணுங்க. ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படியே கீழே இறங்குங்க. கீழே போங்க. கீழே போங்க. கீழே போங்க. ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படியே கீழே போங்க. அரங்குக்கு வெளியே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள். கொஞ்சம் கீழே இறங்க. திரும்ப ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கீழே இறங்க. நம்மள இறங்க முடியாது. ஏய் நம்மள கீழே இறங்க. இறங்கல இறங்கல கீழே இறங்க. கொஞ்சம் கீழே இறங்க பார்க்கலாம். வீரன் படை எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்க. திரும்ப ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கீழே இறங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். அப்படியே அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். எங்கடா போற? வீரன் படையை சேர்ந்தவர்கள் ஆளும் பெண்களுக்கு தண்ணீர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வீரன் படையை சேர்ந்தவர்கள் குடி தண்ணீரை உடனடியாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வீரன் படைகளுக்கு உதவி பண்ணுங்க. போங்க சீக்கிரமா.